நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கலாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல. இவன் என்ன நாளைக்கு ஊருக்கு போறேங்கிற என்ன கான்செப்ட் கேளு. இவனை வந்து கான்செப்ட் இல்லை, இவனை யார் ஊருக்கு அனுப்பிச்சுடுறேன்? நம்ம அமைச்சுட்டு இப்பதான். ஆமா சரி, எதுக்கு நீ வந்த? கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா. இருக்கும் நெக்ஸ்ட் அல்ல இங்க பாரு, இது என்ன தெரியுதா? இது வந்து செடி மரம் தோன்றதுக்கான டூல்ஸ். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல வேணா உள்ள அர்த்தம் இருக்கா? எதனாலன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம அக்கா கேட்ட கேட்டாங்க, தம்பி தூக்கி வெட்டிடுவே மண்ணு அப்படிங்கிறாங்க. அந்த அக்கா உழப்பு தானே. மண்ணு அவனை வெட்டுவாங்க, மண்ணை தோண்டுவாயிடா. எம்டி சார், மூர்த்தி அண்ணன் இப்படிதான் பேசுவாரு. இரு நான் இப்போ இந்த கான்செப்ட் சொல்கிறேன். காய், போன வாரம் நாங்கள் வந்து மதுரை போயிருந்தோம். மதுரை போயிருந்த இடத்துல என் ஷூவை பார்த்து கண்ணு வச்சுட்டே இருந்தாங்க எல்லாருமே. சரி இவனுக்கு எவனுக்கும் தர வேணாம்னு சொல்லி நானே பொத்தி வச்சுருந்தேன். சரின்னு பார்த்தோம்னா ஷூ காணோம். அப்படியா? எங்கே வச்சாங்க, என்ன பண்ணாங்க, எதுவுமே தெரியல. ஆனால் இவங்க எடுத்து வச்சுக்கலையாமா. நெக்ஸ்ட் அதான் எங்கேயோ எவனோ ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா கூட ஓரளவுக்கு மனசு ஆறுண்டாடே. ஆனால் அது எங்கேயுனே தெரியாமல் என்ன பண்ணீங்கன்னே தெரியாமல் இருந்தால் எப்படா? இல்லை உண்மையை சொல்ல வேண்டிய நான் சொல்கிறேன். அதான் எடுத்தேன். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. எனக்கு தெரிஞ்சிச்சுடா. இதுக்கு நான் சுத்தி வளைச்சு பேசுறேன். என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்லிருக்கலாம்ல. 2 பேர் பிளான் பண்ணி எடுத்துட்டு நான் 10 நாள் நீ 10 நாள் மாறி போடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்க அதானே? சரி, இதை ஈஸியா இப்போ ஒரே ஒரு விஷயத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஒரே நிமிஷம். ஆமா ப்ளூ டாட் கொரியர் பாருங்க. ஆமா கொரியர்காரங்க கூப்பிடுறாங்க. ஹலோ சொல்லுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. என்னென்னமோ சொல்றீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. கல்லு இங்க பாரு. அந்த ஆப்ல போய் கேட்டு இரு கல்லு இங்க பாரு. வேணும்னு கேட்டா நானே கொடுத்துருப்பேன். இல்லையா, நீ ஆட்டையை போட்டு யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. அது எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து பித்தனை கதையை கொடுக்குறீங்க. ஏன்னா தொலைச்சேன் கையே வச்சு. மனசு நோவடிக்கிற மாதிரியே பண்றீங்களா மதுரைக்கார? ஏன்னா சரி, வினோதன் வந்து என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க. வினோதனை என்ன பண்ணிருப்பாரு? அவர் டமா டுமான்ற டம்பி டும்பின்னு இருப்பான். ஏதோ ஒரு கண்டென்ட் எவ்வளவு சூப்பரா கிடைக்கும். வினோதன் இல்லாத எவ்வளவு கண்டென்ட் எல்லாம் உழப்பிட்டு இருக்கோம் பாத்தியா? போயிட்டு இருக்கு. வினோதன் வந்து அப்படியே மாசா சூப்பரா போகும். அவருக்கு பண்ணதான் சப்ஸ்டியூட்டா ஒருத்தர் இறக்கிருக்கோம். அது தூக்க கலக்கத்துல இருக்கு. இங்க மாதிரி ஜூமிங் போனா உனக்கு மட்டும். ஆனா இந்த ஃபா அப்படின்னு ஒண்ணு வரக்கு முன்னாடி 90s ஸ்டைல ஒண்ணு வரும் தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ரொனால்டோ. ரொனால்டோ தானே? ஃபுட்பால் பிளேயர் அது கிடையாதுடா. சோ லிவிங்ஸ்டன் ஒரு படத்துல வருவான்ல, அது யாரு? பஞ்சாப்ல ஆடிட்டு அப்படி கிடையாது காய்ஸ். நீங்களும் 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் யாருன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷ்ரூங்கிற டைலாக் வந்து அவனை வச்சு தான் ஃபேமஸே ஆனது தெரியுமா? லிவிங்ஸ்டன் தான் ஃபேமஸ் படுத்துற ஷ்ரூங்கிறது. வில்லன் எப்படிப்பட்ட வில்லன் தெரியுமா? அவனா என்ன மாதிரியா? டேய் யாரா நீங்களா? எப்படி பண்ணுவானா? மண்வெட்டி காமெடி பண்ணுவா, வில்லனும் பண்ணுவான்டா. இந்த புஷ்பாவா? மண்வெட்டி புஷ்பாவா? செடி நடுற மாதிரி இடத்த நிறுத்துவோம். அங்கதான் நம்ம சொல்றதுக்கு இல்லை. இதுல நட்டிலும் தண்ணி தண்ணி ஊத்துவாங்க. இதே மெண்டல். இங்க செடி நட்ட முடியாதுடா, இங்க மரம் நட்ட முடியாதா? செடி தான் நட்டாதான் அவங்க கவர்மெண்ட் தான் நட்டுவாங்க. சரி சப்போர்ட் செடி தானே. A few moments later. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் இதே மாதிரி பெங்களூர் போகிறோமோ ஒரு மரம் வச்சோம். அது சூப்பராக வளர்ந்துருக்கு. கல் கையால் தான் வச்சோம். உண்மையிலேயே நான் சொன்னேன் கல் தான் எல்லாமே, கல்லால் சேனல் சூப்பராக போகுதுன்னு. அதே மாதிரி கல் வச்ச மரமும் சூப்பராக போயிட்டுருக்கு. கல் ஆரம்பித்த சேனலும் நல்லா போகும். வாங்க அந்த மரத்தை பார்க்கலாம். அதே மாதிரி போன ட்ரிப்பு மரம் நடும்போது வினோதன் இருந்தார். இந்த ட்ரிப்பு வந்து மரம் வினோதன் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு பதிலாக எங்கள் நண்பன் சந்தோஷ் குமாரை கூட்டி வந்திருக்கோம். பேசிக்கலி வாங்க இப்போ வந்து புதுசாக மரம் நோட்ட போகிறோம். நான் அப்போ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே அவன் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா டெடிகேஷன் அவ்வளோ. இந்த மரத்தை பார்த்தோன்னே அவன் வந்து ஓரளவுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டான். இப்போ தோண்டிட்டு இருக்கான். கல் தான் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாங்க. நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. போன தடவை வச்ச மரம் இங்கே பாருங்க.
டேய் பாரா டேய் அல்று டேய் இந்த குழந்தை அழுங்க அல்லுங்க இன்னொருத்தண்ணா வந்து என்ன பண்ணிருப்பா தெரியுமா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக ஒரு மரத்தை நட்டோம். அதான் பாருங்க மகிழ மரம். ஸோ இதே மாதிரி இன்னொரு மரம் பக்கத்தில் நட்ட போகிறோம், வந்துருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு டைம் போகும்போது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ 1 or 2 மரம் நடுவோம், இயற்கையை வளர்ப்போம், பாதுகாப்போம். அன்னைக்கு வந்து மரம் தோண்டும் போது ஒன்று தெரியுமா அவனே, கல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? பாறையாக இருந்தது, தண்ணியை ஊற்றி அடித்து உடச்சி ஏதோ நோண்டி என்னென்னமோ பண்ணிக்கிருந்தான். இப்போ பார்த்தோம்னா 2 செகண்டில் நோண்டணும். இவ்வளோ சூப்பராக நோண்டிட்டான். வேற லெவல். கல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓ நீ அப்படி வரியா? மரம் பேர் சொல்ல யார் ஞாபகம் வருது? Flashback. மகிழம் பூவே எந்தன் மரத்தை சூப்பராக நட்டிட்டோம். சேம் லொக்கேஷன், தொப்பூர் சைடு. இந்த பெங்களூர் சைட்ஸ்க்கு நான் இன்னொரு மரம் நட போகிறோம். இந்த மரத்தையும் வந்து இதோடய சேர்த்து நட்டிட்டு போகிறோம். பக்கத்தில் எங்கே நல்ல இடமா பார்த்து நட்டிட்டு போகிறோம். மரம் வளர்ப்போம், உயிர் நாங்கள் நடப்போற மரத்துக்கு பேர் வந்து இப்போ கொய்யா மரத்து. கொய்யா இல்லைங்க, சப்போட்டாங்க. சப்போட்டா மரம் இல்லா. தோல்வி என்பது நமக்கு கிடையவே கிடையாது, அனுபவம் தான். ஒவ்வொரு தோல்வியிலும் அடுத்து என்னென்ன செய்வோம் என்று அனுபவத்தை கற்றுக்கொள்கிறோம். எதுக்காக? என் பிள்ளைகளுக்காக, என் தாத்தனுக்காக, என் மாமனுக்காக. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. குடி நோண்டு சைடி நோண்டா, சைடில் நோண்டு. அஜய் வாடா, உதவி பண்றா. போதும்டா, அந்த கல் எடுத்து வீசுறா. மரத்தை போடுங்க. தண்ணி எடுத்து லைட்டா. ரொம்பலாம் அடிச்சு உடச்சுடா. பாவண்டாடே, மரத்தை சாவடிக்கிறது என்னங்கிறத பல்லு தான் கற்றுக்கணும். உடச்சு கொஞ்சம் பெருசு போதும்டா, ரொம்பலாம் உடைக்காதீங்கடா. பெருசா உடைக்காதீங்கடா, போதும்டா. காய்ஸ் முடியல இதோட மரம் நட்டிட்டோம், போயிட்டு இருக்கோம். வாங்க லெட்ஸ் கோ டு பெங்களூர். இப்போ பெங்களூர் பயணம் ஸ்டார்ட். வாங்க லெட்ஸ் கோ. Meanwhile. சங்கட்டம்டா இல்லடா, இது பாரு எத்தனை நாளா இருக்குன்னு. அதுதான்டா, அது காஞ்சி அதான் நானும் நினைச்சேன். அதான் நம்ம வச்சு இப்படி வளர்ந்துச்சு, நம்ம பீடையாச்சு. டேய் இதாண்டாடே நம்ம வச்சது, தெளிவான மரம் இதானே. நான் கல்லே நாம இதாண்டா வச்சிருக்கோம். எப்படி நேரம் பண்ணா டப்பா